நான் ஒரு சில விஷயங்கள மனம் திறந்து வந்து பேசணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். ஸோ இதில சரியும் இருக்கலாம், தவறும் இருக்கலாம். அத பார்க்குறவங்களுடைய கண்ணோட்டத்தை வந்து பொறுத்தது. பட் என்னை பொறுத்தவரை அது சரி அப்படின்ற கண்ணோட்டத்தில நான் வந்து பேச போறேன். சரிங்களா? எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அத பேசிக்க போறேன். சரிங்களா? இத பத்தின எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் சரி. பணம் அப்படின்றது ஒரு பெரிய ஆற்றல். சரிங்களா? அத நீங்க விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, அது இல்லாம உங்களால வந்து இயங்க முடியாது. அந்த பணம் அப்படின்றத நம்போ குறிப்பிட்ட கால அளவு எடுத்துக்கிட்டு தான் வந்து சம்பாரிக்க முடியும். அதற்கேற்றார் போல உழைப்பை நம்ம வந்து குடுக்கணும். அதற்கேற்றார் போல உழைப்பை குடுத்தால் தான் சரிங்களா, அந்த உழைப்பு அப்படின்றது கற்றலாக இருக்கலாம், உடல் வலி உழைப்பாக இருக்கலாம், மனம் சம்மந்தப்பட்ட உழைப்பாக இருக்கலாம். எப்படி வேணும்னா இருக்கலாம். ஆனா அதுக்கேற்றார் போல நம்ம உழைப்ப குடுத்தா தான், நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, அத வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ரீசென்ட்டா நான் போட்ட கடைசி வீடியோல ஒரு கமெண்ட் அப்படின்றது என்ன ரொம்ப வந்து பாதிச்சது. சரிங்களா? ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்னால ஒருத்தரு சூசைடே வந்து பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றது அது ஆப்ஷன் ட்ரேடிங்கா இருக்கலாம், ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், ஸ்விங் ட்ரேடிங், ஸ்டாக்கை சம்மந்தப்பட்டு இன்வெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களாக வேணும்னா இருக்கலாம். ஸோ இத சம்மந்தப்பட்டு நீங்க என்ட்ரி உள்ள ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில, இங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற அடிப்படை விஷயங்கள நீங்க வந்து புரிஞ்சுகிட்டு என்ட்ரி ஆகணும். சரிங்களா? உங்களுக்கு இது முதல் வீடியோவாக இருக்கலாம். 1 மாதத்துக்கு பிறகு நீங்க பார்க்கக்கூடிய வீடியோவாக இருக்கலாம். எப்படிப்பட்ட வீடியோவாக இருந்தாலும் சரி, அல்லது அதை நீங்க எடுத்துக்கிற மனப்பக்குவத்தில் வந்து இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய லாஸ வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னே வையுங்களேன். கடந்த 1 வார காலத்திற்கு மேலாக, சரிங்களா? நான் குறிப்பிட்ட கடந்த 1 வாரம்னு சொல்றது, ரொம்ப அதிகப்படியான மெசேஜ்கள் கடந்த 1 வாரமா வந்திருக்கு. அதற்கு முன்னாடியும் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. நெறைய லாஸ், நெறைய நான் வந்து இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன். ரூ. 25,00,000 லாஸ் அப்படின்ற மாரி பெரிய பெரிய லாஸஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அத சம்மந்தப்படுத்தி நான் எதுவும் வந்து பேசல. அப்படியே கடந்த 1 வாரமா பார்க்கும்போது, அந்த லாஸஸ்லாம் வந்து சேர்த்து பார்க்கும்போது, சரி ஒரு வீடியோவாவே போடலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு கன்டென்ட் அப்படின்றது சேர்ந்தது. ஸோ அத வந்து நேத்தே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் அ என்னால வந்து போஸ்ட் வந்து பண்ண முடியல. ஏன்னா, இத பத்தி தொடர்ந்து நெறைய YouTubeல தமிழ் ஆட்களும் பேசியிருக்காங்க. எல்லா சம்மந்தப்பட்ட ஆட்களும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்க பேசி, பேசி, பேசி அது ஒரு பெரிய ஒரு 100, 1000 வீடியோக்களுக்கு சேரும். சரிங்களா? அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இடம் வந்து வகிக்குது. இருந்தாலும் அத யாரும் வந்து பார்க்கறதில்ல, யாரும் கண்டுக்கிறதில்ல. யாரும் அத பத்தி கேர் எடுத்துக்கிறதில்ல. எல்லாம் நடந்து முடிந்த பிறகு தான் நமக்கு அதற்கு மேலே அக்கறை வருது இல்லைங்களா? எந்த ஒரு விஷயத்திலும். அதுபோல தான் ஷேர் மார்க்கெட்டும். ஸோ, அதனால இத பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் அப்படின்றது மாறுபடும். ஒரு +2 முடிச்ச மாணவன் உங்களுடைய மகனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய ஐக்யூ இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் முடிக்காம அவனால ட்ரீட்மெண்ட் அப்படின்றது குடுக்க முடியாது. அதே போல தான் ஷேர் மார்க்கெட்டும். நீங்க என்னதான் படிச்சு எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் சரி, ஐடி ஊழியரா இருந்தாலும் சரி, அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, 1,00,000 2,00,000 சம்பாதிக்கிறவரா இருந்தாலும் சரி, இங்க வந்துட்டீங்க அப்படின்னா கத்துக்கணும். சரிங்களா? நீங்க கத்துக்காத வரைக்கும் மார்க்கெட்ட உங்கள அவாய்ட் பண்ணும். உங்களை லாஸ் அடைய செய்யும். நீங்க எவ்வளோ பெரிய கால்ஸ் வேணுனா வாங்குங்க. என்ன வேணுனா பண்ணுங்க. ஆனா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வேணும். இன்னும் 60 வயசுல ஒருத்தர் ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் வந்து குடுக்குறாரு அப்படின்னாலும் வையுங்களேன், அவரு வந்து பிராக்டிஸ்ல தான் இருக்காரு அப்படின்றது அர்த்தம். ஸோ, அதற்கேற்றார் போல ஏற்றங்களும், இறக்கங்களும் மாறி, மாறி இருந்து கொண்டே தான் இருக்கும். இத நம்ப வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இதற்கு இறப்பு அப்படின்றது ஒரு முடிவே வந்து கிடையாது. அது எவ்வளவு பெரிய பணமாக இருந்தாலும் சரி. ஸோ, அந்த அளவுக்கு பெரிய லாஸஸ நான் வந்து அட்டெண்ட் வந்து பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில, இத விட்டு ஓடிருங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷன் பையிங்ல நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்ல உங்களால நிச்சயமா ஒரே ரூ. 1 கூட ரெக்கவரி பண்ண முடியாது. நீங்க பணம் சார்ந்து மார்க்கெட்டை பார்க்கிற வரை உங்களால ஒரே ரூ. 1 கூட லாபம் சம்பாதிக்க முடியாது. அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். கற்பூரம் கொண்டுட்டு வந்து காமிச்சாலும் அதுதான் உண்மை. இவன் என்ன இவ்வளோ திமிரா பேசுறான், இவ்வளோ அரகன்ட்டா வந்து பேசுறான் அப்படின்ட்டு நீங்க நெனச்சாலும் சரி, நான் உண்மைய எப்பவும் உண்மையா தான் சொல்லுவேன். என்னுடைய ரெகுலர் ஃபாலோவருக்கு வந்து தெரியும். சரிங்களா? அதுக்காக வந்து என்னுடைய கோர்ஸ்ல மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னு வையுங்களேன், உங்களுடைய லாஸ் எல்லாம் வந்து ரெக்கவரி பண்ணிறலாம் அப்படின்ட்டு நான் நெனச்சிருந்தேனா, நான் ஒரு கால் சர்வீஸ் ஆரம்பிச்சிருந்தேன்னா வையுங்களேன், என்னுடைய மாத குறைந்தபட்ச வருமானம் ஒரு ரூ. 1,00,000 இருக்கும்.
சரிங்களா? குறைந்தபட்சம் ஒரு ரூ. 1,00,000 என்னால வந்து சம்பாதிச்சிருக்க முடியும். பட் அந்த மாரி எந்தவித கேடுகெட்ட செயல்கள்லயும் நான் வந்து ஈடுபட போறது கிடையாது. ஈடுபட்டதும் கிடையாது. சரிங்களா? ஸோ நெறைய விஷயங்கள நெறைய பேத்துக்கு வந்து சொல்லிக் குடுக்குறோம், கத்துக் குடுக்குறோம். நெறைய பேர் கத்துக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம். என்னுடைய அ கோர்ஸ பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், ஒரு 3 மாசமாவது அட்லீஸ்ட் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல இந்த சிம்பிள் பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ல ட்ரேட் பண்ணவங்களையா பார்த்து தேடி தேடி தான் நான் வந்து ட்ரைனிங் வந்து குடுக்குறேன். அவங்களுக்கு இத பத்தி சம்மந்தப்பட்ட அறிவு இருக்கா? நாலேட்ஜ் இருக்கா? கால்ஸ்னா என்னன்னு தெரியுமா? எப்படி வந்து என்ட்ரி எடுக்கிறது? எப்படி வந்து எக்ஸிட் ஆகுறது? பேட்டர்ன பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். லெவல்ஸ பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போறோம். இங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத 9 மணியிலிருந்து 2 மணி வரை நம்ம குறிப்பிட்ட இடைவெளியில அப்டேட்டா வந்து குடுத்துக்கிட்டே இருக்கோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில. ஸோ நான் இந்த மாதிரி என்னால சம்பாதிக்க முடிய சூழ்நிலை இருந்தாலும், நான் சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு உண்டான ரீசன் ஒண்ணு இருக்கணும். அது என்னுடைய மனசாட்சி மட்டும்தான். சரிங்களா? நான் யாருடைய இழப்புக்கும், இறப்புக்கும் பொறுப்பாக கூடாது அப்படின்றது நான் அந்த யூடியூப் ஓப்பன் ஆகும்போது எடுத்துக்கொண்ட சத்தியம். சரிங்களா? நான் யாரையும் வந்து லாஸ் பண்ண வைக்கக்கூடாது. யாரையும் வந்து இந்த மூலியமா பெரிய லாஸ் பண்ண வச்சு, அவங்கள இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஸ ஏற்படுத்தி, அவங்கள சாகடிச்சிடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அதற்காக வந்து என்னுடைய கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் கேட்கல. நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லல. உங்களால எவ்வளவு லாஸ எடுத்துக்க முடியுமோ, அத எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. என்னால இப்ப ரூ. 10,000 தான் லாஸ் எடுத்துக்க முடியும். ரூ. 10,000 போச்சுன்னா, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நான் அத பார்த்துக்கிறேன். அத எப்படியாவது வந்து ஓவர்டேக் என்னால பண்ணிற முடியும் அப்படின்றப்போ, 10,000 மட்டும் வந்து ஒரு பெரிய லாஸாக எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ரூ. 1,00,000 என்னால வந்து லாஸ் பண்ண முடியும். ஒரு வருஷத்துல. ஒரு 10 மாசம், 12 மாசத்துல நான் ரூ. 1,00,000 வந்து ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணேன்னா, ஒண்ணும் பெரிய அளவுக்கு லாஸ் இல்ல. அதான் நான் வந்து 1 மாசம், 2 மாசத்துல வந்து ஏதாவது வேற தொழில்ல வந்து ரெக்கவரி பண்ணிருவேன் அப்படின்றப்போ வந்து ட்ரேட் பண்ணுங்க. இல்ல சார், நான் லாஸே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது உங்களுக்கு உண்டான இடம் இல்ல. 2வது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க உங்களுடைய பொறுமை மற்றும் கல்வி கத்துக்கக்கூடிய எண்ணத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். ஸோ நீங்க அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 1000 எடுத்துக்கங்க. உங்க டிமேட் அக்கவுண்ட்ல ஜஸ்ட் வந்து போட்டுருங்க. சரிங்களா? இப்படியே 10 மாசம், 12 மாசம் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. அது வந்து ஒரு 12,000, 15,000 அந்த ரேஞ்சில போகட்டும். அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த 12 மாசமும் நீங்க வந்து கத்துக்கிட்டே இருக்க போறீங்க. ஒரே ஒரு நாள் ஷேர் மார்க்கெட்டை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம. என்னுடைய வீடியோ மட்டும் பாருங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்ல வரல. பொதுவா பார்த்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்தெந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதில நான் குறிப்பிட்டு காட்ட வேண்டிய அவசியம் வந்து ஒண்ணு இருக்குங்க. இந்த 90% 100% அப்படின்ற கு அடிக்கோடிடப்பட்ட ஸ்ட்ராட்டஜிலாம் அவாய்ட் வந்து பண்ணிருங்க. சரிங்களா? அது எல்லாம் அந்த வாரத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த குறிப்பிட்ட சில நாட்களில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதையெல்லாம் உங்களுக்கு இந்த ஈசலுக்கு வைப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு எண்ணெய் பேப்பர். அந்த மாதிரி உங்கள புடிக்கிறதுக்கு அவங்க வச்சுக்கக்கூடிய அந்த மாரி ஒரு பேப்பர் சீட் மட்டும் தான். ஸோ, அதனால அந்த மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு, ஆர்கானிக்கா கத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நெறைய விஷயங்கள ஃப்ரீயா வந்து எல்லாருமே சொல்லிக் குடுக்குறாங்க. ஃப்ரீயாவே கத்துக்குங்க. நெறைய விஷயங்கள ஃப்ரீயா கத்துக்கிட்டு, ஃப்ரீயா வந்து ட்ரெயின் பண்ணுங்க. ஃப்ரீயா வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. ஃப்ரீயாவே எல்லாத்தையுமே வந்து பண்ணுங்க. பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 12 மாசம், 15 மாசம் அப்படின்ற கேப்ல உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்திருக்கும். அந்த அமௌண்ட் டீமேட் அக்கவுண்ட்லயே இருக்க போகுது. அதற்கு பிறகு வந்து ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? அதற்கு பிறகு ட்ரேட் பண்றீங்க. அந்த 12லிருந்து 15 மாதங்கள் நீங்க சேர்த்த அமௌண்ட்டோடைய ஹார்ட் ஒர்க் அமௌண்ட்டோடைய உங்களுக்கு வலி, அந்த தேவை, அந்த அ அந்தனுடைய அவசியம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பணத்த எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கோம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ, அதனால அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதற்கு மேலயாவது வந்து கரெக்ட்டா ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. சரிங்களா? இந்த மெசேஜ் அப்படின்றது என்ன ஒரு சில நாட்கள் தூங்க விடல. ஒரு சில நாட்கள் நேரமாவே எழுப்பி விட்டுருச்சு. அதே மண்டையிலேயே ஓடிக்கிட்டே இருக்கும். 3 மணியிலிருந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப ரீசென்ட்டா என்கிட்ட மெசேஜ் பண்ணவங்களுக்கு நெறைய பேருக்கு நான் 2 மணிக்கு, 3 மணிக்கெல்லாம் ரிப்ளை வந்து பண்ணியிருப்பேன். நீங்க அப்ப தூங்கியிருப்பீங்க. நான் அப்ப முழிச்சுட்டேன். என்னால வந்து தூங்க முடியல. ஒருவேளை இதற்கு நாமளும் வந்து ஒரு காரணமா இருப்போமோ! இத ஏதாவது ஒரு வகையில யார்கிட்டயாவது சொல்லிற மாட்டோமோ! எல்லா வீடியோலயும் நான் எல்லா நேரங்கள்லயும் ஒரு சில நேரங்கள்ல வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்கேன்.
பட் அந்த அந்த அளவுக்கு போயிருக்கா இல்லையா? ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க. ஒரு 100 பேருக்காவது வந்து அது பதிஞ்சிருக்கா இல்லையா? அப்படின்ட்டு வந்து தெரியல. இப்போ வந்து நீங்க ஒரு கால் சர்வீஸ் எடுத்து ட்ரேட் பண்றீங்க அப்படின்றப்போ, இப்போதைக்கு சார் நான் வந்து ப்ராஃபிட்ல இருக்கேன். அந்த ஆள வச்சு நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்றப்போ, அவன ஏமாத்துங்க அப்படின்றேன். சரிங்களா? அவன் எக்கேடோ கெட்டு நாசமா போகட்டும் அப்படின்றேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? பாவம் அவனும் ஒரு உயிர் தான் இல்லையா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவனும் வந்து உயிர் தான். அவன் எத்தன பேத்த ஏமாத்தியிருப்பான். ஏதோ இந்த ஒரு சில நாட்கள்ல நீங்க அவனோட பழகுனதுனால, அவனு மேல நீங்க ஒரு அக்கறை காட்டவே வேண்டான்றேன். சரிங்களா? அவனுடைய கால்ஸ அவாய்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். உன்னால எனக்கு வந்து இவ்வளோ லட்சம் ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. இனிமேட்டு நீ எனக்கு வேண்டாம் அப்டின்ட்டு அவன ஒமிட் பண்ணுங்க. அவன அக்செப்டே பண்ணாதீங்க. அவன் வந்து காந்தியோ, நேருவோ, காமராஜரோ கிடையாது. அத ஃபர்ஸ்ட்டு ஏத்துக்குங்க. இல்ல அவங்க கூட சேர்ந்தா நான் நல்லா உருப்பட்டு வீடு கட்டுவேன், நெறைய லேண்ட் வாங்குவேன், நெறைய நகை வாங்குவேன் அப்டின்ட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுனால, சத்தியமாக அடித்து சொல்றேன். ஒரே ரூ. 1 கூட பிரயோஜனம் கிடையாது. உங்களால ஒரே ரூ. 1 கூட ப்ராஃபிட் அப்படின்றது பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு அவன வச்சு ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ, அது மொத்தத்திலயும் வந்து அவன் இழுத்து விட்டு போக போறான். கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். சரிங்களா? இந்த வீடியோவ திரும்பவும் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. திரும்பவும் அவன கன்டின்யூ பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க. திரும்பவும் 3 மாசம் கழிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு சஜஷன் ஆகும். ஏன் இந்த வீடியோ நான் பார்த்துட்டு எனக்கு சஜஷன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு இது வந்து நினைவூட்டுகிறது. சரிங்களா? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அது திரும்பவும் நடந்திருக்கு அப்படின்றது யூடியூப் உங்களுக்கு நிச்சயமா சஜஷன் பண்ணும். அத நான் நம்புறேன். நான் கத்துக்க தான் போறேன் அப்படின்றப்போ, என்னதான் பண்றது? அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து எழும். அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு பெரிய பாறை, ஒரு பெரிய மலை உங்களுடைய மன ஓட்டத்திற்கு நடுவுல வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்க. சரிங்களா? ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு பை மற்றும் செல் மட்டும் தான் பண்ண தெரியும். சரிங்களா? நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாம் பிகினர்ஸ பத்தி. நான் பெரிய 6 வருஷம், 7 வருஷம் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். நான் நல்ல பெரிய ட்ரேடர்னா, சார் உங்கள பத்தி சொல்லவே இல்ல. சரிங்களா? இப்போ பிகினரா இருக்கவங்களுடைய மனநிலைய பத்தி, நான் எனக்கு ஏற்படுத்த ஆதங்கத்த பத்தி சொல்றேன். நீ இதுக்கு மேலயும் வந்து எனக்கு கமெண்ட்ல பேசணும்னா பேசு, மோதிக்கலாம். சரிங்களா? அந்த பெரிய மலைய நீங்க வந்து தள்ளி வச்சுட்டு பாருங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இனிமேட்டுக்கு கத்துக்க போறேன் அப்படின்னா தான், அந்த கத்துக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய மன ஓட்டத்தில் நுழைவதற்கு இடம் வந்து கிடைக்கும். இல்ல எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு 90% ஸ்ட்ராட்டஜி, 100% ஸ்ட்ராட்டஜி. இங்க யாருமே அப்படி வந்து கிடையாது. சரிங்களா? எல்லாருமே இம்பெர்ஃபெக்ட் தான். பெர்ஃபெக்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பெர்ஃபெக்ட்டாக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர்ல இருந்துகிட்டே பிராக்டிஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வாங்க. எல்லா விஷயங்களையும் தேடி தேடி படியுங்க, கத்துக்கங்க, தெரிஞ்சுக்கங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல இருந்து கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக நீங்க வந்து ஒரு ட்ரேடர் ஆகலாம். இங்க சம்பாதிக்க முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. சரிங்களா? நான் இதுவரைக்கும் பேசின வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க சம்பாதிக்கவே முடியாது போல, அவ்வளவுதான் போல அப்படின்றது உங்களுக்கு உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனா நான் இங்க சம்பாதிக்கவே முடியாது அப்படின்ட்டு சொல்லல. சரியான வழியில், சரியான முறையை, சரியானபடி பயன்படுத்தினால் இங்க 100% வந்து சம்பாதிக்க முடியும். அது உங்களுடைய இயர் எண்ட்லயும், மந்த் எண்ட்லயும் நிச்சயம் வந்து பிரதிபலிக்கும். அதுவே தவறான வழியில், தவறான முறையில், தவறானபடி பயன்படுத்தினால் அது உங்களுடைய வாழ்க்கையே நிச்சயம் அழித்துவிடும். மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. ராகம் உண்டு, தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக் கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு.